பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கால வேளைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தை, அவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்களின் பட்சத்தில் வருவார்கள். அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா? உங்களுக்கு விரோதமான சில காரியங்களை செய்கிறாங்களா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் பட்சத்தில் அவங்க வருவாங்க. எந்த மனுஷெல்லாம் உனக்கு விரோதமாக நிந்திச்சாங்க, எந்த மனுஷெல்லாம் உனக்கு விரோதமாக பேசினாங்க, எந்த மனுஷனுக்கு பின்னாடி பேசுன்னு அவமானப்படுத்த நினைச்சாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் சொல்றாரு, இந்த நாளிலே உன் பட்சத்தில் நான் கொண்டு வந்து நிறுத்துவோமா? நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் கலங்குற? ஏன் சோர்ந்து போகிறா? உனக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் எழுமினாலும் வாய்க்காதே போகும் தான் வேதம் சொல்லுகிறது. உனக்கு விரோதமாக எத்தனை மனிதர் கூடி பேசி உன்னை சதி திட்டம், உனக்கு விரோதமாக தீட்டிட்டம், உனக்கு விரோதமாக அழிக்க நினைக்கட்டும், அவர்களாம் உன் பட்சத்தில் வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு கர்த்தர் வைக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, வேதத்தில் பார்க்கிறோம், ஈசாக்குக்கு விரோதமாக எழும்பினார்கள் பெலிஸ்தேர். பாருங்க, நல்லா உனங்க, அவங்க வந்து கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நான் உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணார்கள் வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஈசாக்கு விரோதமாக எழும்பினாங்க. அவன் எத்தனை 3 நீர்விட்டு வெட்டினான். அவைகளிலிருந்து அவன் பிடுங்கி கொண்டார்கள். பாருங்க, அவன் செஞ்ச எல்லா காரியத்தை பார்த்தார்கள். அவங்களுக்கு பொறாமை, விரைச்சல், அவங்களுக்கு விரோதமாக நின்றார்கள். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கோட ஒரு உடன்படிக்கை பண்ணினது போல உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவார்கள். நான் சொல்லுகிறேன், இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு விரோதமாக கூடின கூட்டமெல்லாம் உங்க பட்சத்தில் வந்து உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி, ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள உங்க கூட இருக்கிறார். எத்தனை மனிதன் எழுப்பினாலும் உங்க பட்சத்தில் வர, நீங்க அவங்க கிட்ட போக மாட்டீங்க, நீங்க கொடுப்பீங்க, அவங்க கிட்ட நீங்க கையேந்த மாட்டீங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.